தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு சிவா விஷ்ணு ஆலயம், விருகம்பாக்கம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் நடேசன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சிவா விஷ்ணு ஆலயத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவானுக்கு தனித்தனி சந்நிதிகள் கொண்ட பல்லவர் மற்றும் சோழர் கட்டிடக்கலை பாணியில் அமைந்த கோயில் இது. இந்த சிவா விஷ்ணு ஆலயம் சைவ மற்றும் வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் சிவன் மற்றும் விஷ்ணுவை முக்கிய மூலவர்களாக கொண்ட இந்த பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க தலமாகும். 1960 ஆண்டுகளில் சிறிய விநாயகர் ஆலயமாக இருந்த இந்த திருக்கோயில் இப்பகுதி மக்களின் பேராதரவின் காரணமாக சிறிது சிறிதாக மேம்படுத்தப்பட்டு இன்று 18க்கும் மேற்பட்ட சந்நிதிகளுடன் மிகச் சிறப்பான தோரண வாயிலோடு அழகிய தோற்ற பொலிவுடன் காணப்படுகிறது. எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் விநாயகரை துதித்து தொடங்குவது போல இந்நகரிலும் முதலில் ஆலயம் அமைக்கப்பட்ட பொழுது ஒரு விநாயகர் ஆலயமாகத்தான் இருந்தது. பிறகு கால ஓட்டத்தில் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் சன்னதியுடன் அருள்மிகு தர்ம சம்பர்தினி சமேத அருள்மிகு ராமநாத சுவாமி, அருள்மிகு கல்யாணராமர், அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி, அருள்மிகு முருகன், அருள்மிகு தர்மசாஸ்தா, அருள்மிகு துர்க்கை, அருள்மிகு நவக்கிரகங்கள், அருள்மிகு சக்கரத்தாழ்வார், அருள்மிகு தன்வந்திரி, அருள்மிகு ஹயக்ரீவர், அருள்மிகு கால பைரவர் என பல தனிச்சன்னதிகளும், அருள்மிகு குருவாயூரப்பன், அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர், அருள்மிகு தட்சிணாமூர்த்தி இவர்கள் பிரகாரத்து சுவர்களில் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு வணங்கப்படுகிறார்கள். அருள் தூவிடும் மண்ணாமலே இருள் போக்கிடும் ஆராதனை. கருக்கொண்டு உருக்கொண்டு வரும் வாழ்விலே திருக்கண்டு தினம் தொண்டு செயல் வேண்டுமே. சனி திங்கு உடல் தாங்கி வரும் நாளிலே அடுத்திங்கு பிறக்காத வரம் வேண்டுமே. நினைக்கின்ற நொடி நெஞ்சில் உதிக்கின்றவன் இமை 2 கிடை நின்று ஜொலிக்கின்றவன். இமயத்தின் வடிவத்தில் இருக்கின்றவன் நம் இதயத்தின் இயக்கத்தில் இசைக்கின்றவன். சுழுமுனையோடி சுகமாகி திளைக்கின்றவன். ஆகம விதிப்படி தினமும் 3 கால பூஜைகள் நடத்தப்படுகின்றது. நடைபெறும் விழாக்கள் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்றொரு பழமொழி உண்டு. அதாவது பிள்ளையார் பண்டிகை தொடங்கி ஹனுமத் ஜெயந்தி வரை என்று அதற்கு பொருள். இந்த ஆலயத்தில் அனைத்து கடவுளுக்கும் அவரவர்க்குரிய நாளில் விழாக்களும் எடுக்கப்படுகின்றன. விநாயகர் சதுர்த்திக்கென 3 நாட்கள் இசை கச்சேரி, உபன்யாசம், திருவீதி உலா என சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. கந்தனுக்குரிய சஷ்டி, விசாகம், கார்த்திகை நாட்களில் விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள், இசை கச்சேரிகள் நடத்தப்படுகின்றன. ஆண்டாள் திருக்கல்யாணம், சீதா கல்யாண மகோத்சவம் மிகவும் சிறப்பாக சம்பிரதாய பஜனைகளுடன் கொண்டாடப்படுகின்றன. ஹனுமத் ஜெயந்தி, பைரவருக்குரிய ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆருத்ரா தரிசனம் மற்றொரு சிறப்பான நிகழ்ச்சி. விழாக்கள் அனைத்தும் அவை நடத்தப்படும் முறை மாறாமல் கொண்டாடப்படுவது ஒரு சிறப்பான அம்சம். கார்த்திகை மாதங்களில் தினமும் ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியில் அபிஷேக ஆராதனையும்
பிரார்த்தனையும் மலை ஏறுவோர் இருமுடி கட்டுவதும் சிறப்பான நிகழ்ச்சி. சரண கோஷம் விண்ணை பிளக்கும். தினந்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், கந்தசஷ்டி கவசம், 4000 திவ்ய பிரபந்தம் என ஆலயமே பக்தி கடலாக இருக்கும். குரு பாதுகா சமாஜ பக்தர்கள் பலர் ஒன்று கூடி ஆலயத்தில் ஒவ்வொரு அனுஷத்தன்றும் மாலை மகா பெரியவர் மூர்த்தத்தின் முன் கூட்டு பிரார்த்தனை செய்வது ஒரு தனி அனுபவம். ஸ்ரீ விஸ்வரூப சாயி சமாஜ அன்பர்கள் ஒன்றாக கூடி பஜனை செய்வது மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் சுண்டல், தயிர் சாதம், எலுமிச்ச சாதம், கேசரி என அறுசுவை சுவையுடன் பிரசாத விநியோகமும் உண்டு. இப்பிரசாதத்தின் வகைகளும் அளவும் இந்த ஆலயத்துக்கு மாலையில் வருபவருக்கு இரவு உணவு தேவையில்லை என்று சொல்லும்படி இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுவரை ஆலய நிர்வாகம் நடேச நகர் சிவிக் அசோசியேஷனின் ஒரு பகுதியாக தனிப்பட்ட நிர்வாக குழுவினால் நடத்தப்பட்டு வந்தது. இப்போது ஸ்ரீ பிரசன்ன விநாயக பக்த ஜன சபா என்றொரு அமைப்பு உண்டாக்கப்பட்டு அசோசியேஷனின் வழிகாட்டுதலுடன் நிர்வகிக்கப்படுகிறது. பிரகாரத்தில் ஏராளமான இறைவன் சன்னதிகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த நகரின் இறை அன்பர்கள் அளிக்கும் நன்கொடைகள், மனமார்ந்த ஒத்துழைப்புடன் பலரின் சிறப்பான பணி மறக்க முடியாத, மறுக்கவும் முடியாத ஒன்றாகும். நான் மீனாட்சி சுந்தரம், செயலாளர், ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயம். இந்த ஆலயம் 1969ஆம் ஆண்டு விநாயகர் சன்னதியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மெதுவாக துர்க்கை சன்னதியும் மாருதி சன்னதியும் வந்தது. அப்பொழுது 29/8/69 அன்று பிள்ளையாருக்கு முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பிப்ரவரியில் ராதா கல்யாணம் நடக்கும். அதே போல் டிசம்பரில் பார்த்தீங்கன்னாக்க சாஸ்தா பிரீத்தி நடக்கும், சாஸ்தா பிரீத்தி. இப்போ புதுசாக இந்த மே மாதத்துலேருந்து நாங்கள் சாஸ்தா கல்யாண வைபவம் நடத்த ஏற்பாடு பண்ணி இப்போது நடக்க ஆரம்பித்து விட்டது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு விசேஷமாக சிவன் பார்வதி கல்யாணம், சீதா கல்யாணம் நடைபெறும். முருகன் சன்னதியிலையும் ஐயப்பன் சன்னதியிலையும் மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். சிவனே போற்றி. நமது ஆலய செக்ரட்டரி அவர்கள் சொன்னது போல இந்த ஆலயத்திலே எல்லா விசேஷங்களும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. யாரிடம் இந்த வேலையை கொடுத்தா செவ்வனே செய்து முடிப்பார் என்பது ராப்பகல் கண் தூக்கம் இல்லாமல் நமது செக்ரட்டரியான மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த 2019 கும்பாபிஷேகமாகட்டும், அடுத்த கும்பாபிஷேகமாகட்டும் நல்ல முறையிலே செவ்வனே செய்து முடித்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆலய மூர்த்தங்களை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நமது ஆலய செக்ரட்டரி. பக்தர்களும் அதிகமாக வெளியூர்லேருந்துலாம் பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். நல்ல சிறப்பு வாய்ந்த ஆலயம், வழிபாடுவதற்கு மிகவும் சிறந்த ஆலயம் என்று நமது நடேச நகர் ஆலய சார்பாக கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். வேண்டுமே நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டுமே, கோவிந்தன் பெயர் பாட சுகம் தோன்றுமே, திருக்கோயில் திருக்காட்சி இதம் கூட்டுமே. உன் திருக்கோயில் மலராகி தோள் சேருவேன், உன் திருமன்றில் விளக்காகி ஒளி கூட்டுவேன், உன் திருவாசல் கோலம் நானாகுவேன், உன் திருமாட கிளியாகி புகழ் பேசுவேன், உன் திருவாசல் கோலம் நானாகுவேன், உன் திருமாட கிளியாகி புகழ் பேசுவேன். நீ வாழும் மலையேறி வர வேண்டுமே, நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டுமே, கோவிந்தன் பெயர் பாட சுகம் தோன்றுமே, திருக்கோயில் திருக்காட்சி இதம் கூட்டுமே. தல விருட்சம். இந்த ஆலயத்தில்
அரசமரம் தல விருட்சமாக இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். இக்கோயிலின் தல விருட்சமான அரசமரம் மும்மூர்த்திகளின் பிரம்மா, விஷ்ணு, சிவனின் அம்சமாக போற்றப்படுகிறது. இந்த மரத்தை வழிபடுவதும் வலம் வருவதும் மன அமைதியை தருவதோடு கிரக தோஷங்களையும் புத்திர தோஷத்தையும் நீக்கும். ராமநாதேஸ்வரர். ராமநாதேஸ்வரர் அதாவது ராமநாதர் என்பது ராமரால் வழிபடப்பட்ட சிவபெருமானை குறிக்கும். பொதுவாக ராமநாதேஸ்வரர் வழிபாடு குருதோஷ நிவர்த்திக்கும், புத்திரபாகியம் மற்றும் ஞானம் பெறவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர். முருகப்பெருமான் தனது இரு தேவியர்களான வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கிறார். இது முருகனின் ஞானம், வள்ளி இச்சாசக்தி, தெய்வானை கிரியாசக்தி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வடிவமாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளித் திதிகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஒளியில் விளைந்த உத்தமன், செந்தமிழ் காவலன், ஓம்காரப் பொருளின் தத்துவம், நேசமோடு திருநீரை அணிவோரின் குறை கேட்பவன், நலம் வேண்டி வருவோரின் பிணி தீர்ப்பவன் கந்தன் முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது மும்மூர்த்திகளினுடைய அருளும் தேவர்களின் அருளும் முழுமையாக கிடைக்கப் பெறும். அதுவும் தம்பதி சமேதராக இருக்கின்ற வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியரை வணங்குகின்ற பொழுது குடும்பத்திற்குள் ஒற்றுமை மேம்படும். தம்பதிகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் விலகி இல்லறம் நல்லறமாக அமையும். விஷ்ணு துர்க்கை. விஷ்ணு துர்க்கை நாராயணி அன்னை துர்க்கையின் மிகச் சிறப்பு வாய்ந்த வடிவங்களில் ஒன்றாகும். இவர் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் யோக மாயையாகவும் கிருஷ்ணரின் சகோதரியாகவும் போற்றப்படுகிறார். விஷ்ணு துர்க்கை தனது மேல் கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தி விஷ்ணுவின் அம்சமாக நாராயணியாக காட்சியளிக்கிறார். கிருஷ்ணரின் சகோதரி. கம்சனை கொல்வதற்காக கிருஷ்ணர் அவதரிப்பதற்கு முன் யசோதைக்கு மகளாக பிறந்து கம்சனிடமிருந்து தப்பித்து ஆகாயத்தில் மறைந்த மாய சக்தி இவரே. அமைதியான கோலம். மகிஷாசுரனை வதம் செய்யும் உக்ர ரூபமாக அல்லாமல் 4 கரங்களுடன் சாந்தமான மற்றும் அழகான கோலத்தில், அதாவது சௌமிய வதனமாக காட்சியளிக்கிறார். வாலை துர்க்கை. பத்ரகாளி. இவள் பத்ரகாளி என்றும் அழைக்கப்படுகிறாள். சில இடங்களில் சிம்ம வாகனத்தில் அமர்ந்தும் காட்சி தருகிறாள். வெள்ளிக்கிழமை தோறும் விஷ்ணு துர்க்கையை வழிபடுவது மிகவும் சிறந்தது. குறிப்பாக ராகுகால வேளையில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது கடன் தொல்லை மற்றும் தடைகளை நீக்கும். விவாக தடைகள் நீங்கும். தொடர்ந்து 8 வெள்ளிக்கிழமைகள் விஷ்ணு துர்க்கையை வழிபட விவாகத் தடை, திருமணத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அகலும். நைவேத்தியம் பாலாடை அல்லது பால் பாயசம் நைவேத்தியமாக படைப்பது விஷ்ணு துர்க்கைக்கு உகந்தது. நவராத்திரி சமயத்தில் விஷ்ணு துர்க்கையை சிறப்பு அலங்காரங்களுடன் வழிபடுவது நலம் சேர்க்கும். அன்னை பராசக்தியின் ரூபமாக சர்வ வல்லமை படைத்தவளாக கருதப்படுகிறாள். காப்பவள். பகைமையை அழித்து பக்தர்களை காக்கும் தேவதையாக விளங்கும் விஷ்ணு துர்க்கையை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நன்மையை அடையும். அரிஹரசுதன். அரிஹரசுதன் அதாவது ஐயப்பன். அரிஹரசுதன் என்பது விஷ்ணு அதாவது ஹரி மற்றும் சிவன் அதாவது ஹரன் ஆகியோரின் மகனான ஐயப்பனை குறிக்கும் பெயர். சாஸ்தா. ஹரியாயிருக்கும் பெருமாளுக்கும் ஹரனாயிருக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த புண்ணிய மூர்த்தியான சாஸ்தா மானிடப் பிறப்பெடுத்தார். இவரை ஹரிஹரசுதன் என்பர். விக்ன நிவாரண விநாயகர். விக்ன நிவாரண விநாயகர், விக்ன கணபதி என்பவர் விநாயகரின் 32 திருவுருவங்களில் 9வது வடிவமாக கருதப்படுகிறார். வாழ்வில் ஏற்படும் தடைகள், இடையூறுகள் மற்றும் கஷ்டங்களை நீக்கி வெற்றியை தரும் முழுமுதற் கடவுள். விக்னம் என்றால் தடை, நிவாரண என்றால் நீக்குபவர். எனவே தடைகளை தவிடுபொடியாக்கி நல்வழி காட்டுபவர் என பொருள்படும். இவர் தங்க மஞ்சள் நிறத்தில் 8 கைகளுடன் காட்சியளிக்கிறார். ஆயுதங்கள் விஷ்ணுவைப் போலவே சங்கு மற்றும் சக்கரத்தை தனது கைகளில் ஏந்தியுள்ளார். மேலும் கரும்பு, மலர் அம்பு, பாசம்,
அங்குசம், உடைத்த தந்தம் மற்றும் மோதகம் அதாவது கொழுக்கட்டை ஆகியவற்றையும் ஏந்தியுள்ளார். இவர் ரோகிணி நட்சத்திரத்துடன் தொடர்புடையவர். இவரை வழிபடுகின்ற பொழுது சனி திசை அல்லது சனி புத்தியில் ஏற்படும் தடைகள் நீங்கும், புதிய முயற்சிகள் மற்றும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விக்ன கணபதி ஹோமம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் நீங்கி சுபம் உண்டாகும். வடுக பைரவர். வடுக பைரவர் சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் முண்டாசுரன் என்ற அசுரனை அழிக்க குழந்தையாக, அதாவது பால ரூபமாக அவதரித்த உக்ரமான மற்றும் சௌமியமான வடிவமாவார். ஆபத்துக்களிலிருந்து காக்கும் ஆபத்துத்தாரண பைரவராக வணங்கப்படும் இவர் தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட உகந்தவர். கையில் கபாலமேந்தி தண்டாயுதம் கொண்டு நீல நிற உடலுடன் கரிய கூந்தலுடன் பாம்பை பூணூலாக அணிந்த சிறுவனாக காட்சியளிக்கிறார். ஆபத்துத்தாரண பைரவர், வடுகமூர்த்தி, வடுகநாதர் போன்ற சிறப்பு பெயர்களால் வணங்கப்படுகிறார். இவரை வணங்குவதால் கடன் தொல்லை, எதிரிகள் பயம் மற்றும் திடீர் ஆபத்துகள் நீங்கும். தீய சக்திகள், பில்லி சூனியம் ஆகியவை அகலும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இவருக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை தரும். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வடுக பைரவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வை நாம் கண்டு தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை பார்ப்பதே நமக்கு புண்ணியம். துணை வேதியனாகிய சிவமே, சோதியில் முழுவதுமாகிய சிவமே, ஒற்றுணை திருந்தடி திரு தரும் சிவமே, நற்றுணையாய் வரும் நாதனும் சிவமே, கூற்றாயினதனை விலக்கிடும் சிவமே, ஏற்றினை வாகனமாய் கொண்ட சிவமே, இரவும் பகலும் காத்திடும் சிவமே, அடியார் நலம் என்றும் நாடிடும் சிவமே. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே. நவக்கிரகங்கள். இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையில் பலன்களை வழங்கும் 9 கோள்கள் நவக்கிரகங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு அதாவது வியாழன், சுக்கிரன் அதாவது வெள்ளி, சனி, ராகு மற்றும் கேது ஆகும். இவற்றுக்குரிய அதிதேவதைகள், தானியங்கள், நிறங்கள் மற்றும் ரத்தினங்கள் மூலம் பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. பிரசன்ன மாருதி. பிரசன்ன மாருதி அதாவது பிரசன்ன ஆஞ்சநேயர் மிகவும் சாந்தமான அருள் புரியும் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். சகல தடைகளையும் தகர்த்து நினைத்த காரியங்களை வெற்றியாக்கி அமைதியையும் தைரியத்தையும் அருளுவதில் இவருடைய மகிமை அளப்பரியது. ஒரு கையில் கதாயுதமும் மறு கையில் அபய முத்திரையும் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவர் தனது பக்தர்களின் பயத்தை நீக்கி மன அமைதியை தருகிறார். சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபடவும் 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற காலகட்டங்களில் ஏற்படும் இன்னல்கள் நீங்கவும் ஆஞ்சநேய வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. இவரை மனதார வழிபடுபவர்களுக்கு கல்வியில் சிறந்த ஆற்றலும் எதிரிகளை வெல்லும் தைரியமும் வாக்கு வன்மையும் கிடைக்கும். ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் என்பவர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவராகவும் கல்வி, அறிவு மற்றும் ஞானத்தின் கடவுளாகவும் போற்றப்படுபவர். குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட இவர் வெள்ளை தாமரையில் அமர்ந்து வெண்மை நிறத்தில் காட்சியளிப்பவர். கல்வி மற்றும் ஞானம் வேண்டி இவரை மாணவர்கள் வழிபடுவது சிறப்பாகும். அகங்காரத்தை அழித்து கல்வியில் சிறந்து விளங்க அருள்பவர். சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் திருமாலின் கையில் உள்ள சக்கராயுதத்தின் உருவமாக வணங்கப்படுபவர். இவர் பக்தர்களின் சங்கடங்களை, கஷ்டங்களை நொடிப்பொழுதில் போக்கும் வல்லமை படைத்தவர். 16 கைகளுடன் திகழும் சக்கரத்தாழ்வாரை நரசிம்ம மூர்த்தியுடன் சேர்த்து வழிபடுவது சிறப்பு. குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் மகாவிஷ்ணுவின் குழந்தை வடிவமான உன்னிக்கண்ணனாக அருள் பாலிக்கிறார். குழந்தை வரம், நல்வாழ்வு மற்றும் திருமண தடைகள் நீங்க பக்தர்கள் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள். லட்சுமி நரசிம்மர்.
லட்சுமி நரசிம்மர் என்பவர் மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்மரின் சாந்தமான மற்றும் மங்களகரமான வடிவமாகும். இரண்யனை வதம் செய்த பின் உக்கிரமாக இருந்த நரசிம்மரின் கோபத்தை தணிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவரது இடது மடியில் அமர்ந்தருளும் கோலமே லட்சுமி நரசிம்மர். இப்படி சைவ வைணவ ஒற்றுமையை விளக்கக்கூடிய அற்புதமான இந்த திருத்தலத்தில் எல்லா இறைவனையும் ஒரு சேர தரிசனம் செய்கின்ற பாக்கியம் ஆலய தரிசனம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆலய தரிசனம் காண்போம். விருகம்பாக்கம் நடேசன் நகரில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு சிவாவிஷ்ணு ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற சிவபெருமான், பெருமாள், விநாயகர் உள்ளிட்ட அனைத்து இறைவனின் அருளையும் பெறுவோம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.